அல்லேலூயா. சிரிப்பா தான் சொல்றேன். கேட்டா கேளுங்க, எல்லாம் கட்டி போங்க. கேட்டா நல்லா இருப்போம். நான் நல்லா இருந்தேன், நீ நல்லா இருக்குன்னு நான் விரும்புறேன். கேட்டா நல்லா இருப்பீங்க. என் சத்தத்தை இல்லை, ஆண்டவர் சத்தத்தை. அல்லேலூயா. தேவையில்லாம ஆண்டவர் நம்ம இடத்துல பேச மாட்டார். தேவையானதை மட்டும் தான் பேசுவார். பக்கத்து வீட்டுக்காரன், அக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன் மாதிரி தொத்தோன்னு பேசினே இருக்க மாட்டார். நம்ம அப்படி எதிர்பார்க்க கூடாது. அப்படிலாம் பேசினா நம்ம இருக்க வேண்டிய ஆள் கிடையாதுங்க. இன்னத்துக்கு பரலோகம் போயிருக்கணும். அவர் சும்மா அவருக்கு வேலை 24 ஹவர்ஸ் உங்கள்கிட்ட பேசுற வேலையா அவருக்கு? நீ பேசுன முதல்ல எதை செஞ்ச உங்கள்கிட்ட திருப்பி பேசுறதுக்கு? பேசுங்க, செஞ்சா தானே திருப்பி பேசுவாரு. ஒரு அப்பா ஒரு அம்மா உங்கள்கிட்ட ஒன்று சொல்றாங்க, நீ செய்யலைன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், அதோட சைலண்ட் தான், அதோட கோபம் தான் வரும். அதே போல தான் அவரும், உனக்கு பேசுறேன்னு எப்போ செஞ்சதை முதல்ல சொல்லு. ஆமென். அப்பதான் திருப்பி வார்த்தை வரும். செஞ்சதை சொன்னாதான் வார்த்தை திருப்பி வரும். ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யாமலே இருந்தா திருப்பி ஆண்டவர் பேசுங்க, ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே. எங்கேருந்து பேசுறது? எப்பா முதல்ல பேசுனத போய் பாருப்பா, வேலை வெட்டியை பாருப்பா. முதல்ல உங்கள்கிட்ட பேசின வழியை போய் என்ன முதல்ல பாரு. ஆமென். அப்போ கர்த்தர் சத்தம் வந்த பிள்ளைங்கள்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க. ஆமென். பவுல் கீழ்ப்படி அநேக இடத்துல கர்த்தர் பயன்படுத்தினார். கொண்டு போய் அநேக இடத்துல சத்தம் கேட்டுச்சு. இயேசு கிறிஸ்துவை விட அதிகமா ஏன் பவுலை இன்னைக்கு போதிக்கிறோம்? ஏன் போதிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இயேசுவோடு கூட பிரயாணப்பட்டிருக்கிறான். இயேசுவுக்கு அடுத்தது அவன் தான் சொன்னான், நான் ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஜீவ கிரீடத்தை இது முதலில் ஜீவ கிரீடம் என்னப்பா நீதி கிரீடம் என்னப்படுகிறது வைக்கப்பட்டிருக்கிறது. முடிச்சு போனவன் இயேசுக்கு அப்புறம் இவன் தான். ஆமென். தன் ஓட்டத்தை முடிச்சவன் இயேசுக்கு அப்புறம் பவுல் ஒருத்த மட்டும் தான். அதனாலதான் இயேசு வரும்போதெல்லாம் பவுல் சேர்ந்து வரணும். ஆமென். எல்லாவற்றிலும் அப்படிப்பட்ட பாடுகள் அனுபவித்தோம். கர்த்தர் அவனுக்கு உள்ள கீழ்ப்படுதலை கொடுத்துட்டே இருந்தார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், உன் இனத்தை விட்டு போ, உன் தேசத்தை விட்டு போ, உன் இனத்தை விட்டு போ, உன் ஜனத்தை விட்டு போ. கொஞ்சம் வீட்டை விட்டு ஜபத்துக்கு வர முடியல. எங்க இருந்து எண்ணத்தை விட்டு தேசத்தை விட்டு ஊரை விட்டு ஓடுறது? கொஞ்சம் வீட்டை விட்டு பிரேயருக்கு வா அப்படின்னா இல்ல பாஸ்டர், கொஞ்சம் பிள்ளைங்களை வீட்டில் விட்டு வரணும்.